வெல்கம் டு கேவி தம்ஸ் அப் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம கிரேட் 8ல் ஃபேக்டரைசேஷன் சாப்டர் பார்க்க போகிறோம். அதில் செகண்ட் எக்ஸசைஸில் தேர்ட் சம். ஃபேக்டரைஸ் த எக்ஸ்பிரஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒனில் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு 2 சம்ஸில் நம்ம இந்த ஐடென்டிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணோம். இப்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சம்மில் ஸ்கொயர் வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் வெறும் எக்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. இது செகண்ட் டேர்மில் ஸ்கொயரே இல்லை. அப்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஐடென்டிட்டிலையும் செகண்ட்லேயும் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்மில் ஸ்கொயர் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்டில் பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதாவது ஃபஸ்ட்லேயும் நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம்லேயும் ஸ்கொயர் இருக்குது. பட் இங்கே அது மாதிரி இல்லை. அதனால் நம்ம எந்த ஐடென்டிட்டியும் யூஸ் பண்ண போகிறதில்ல. வெறும் காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம காமன் ஃபேக்டர் இருக்குது. என்ன? ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ காமனாக எத்தனை எக்ஸ் இருக்குது? ஒரு எக்ஸ் தான் இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் மீதி ரிமைனிங் என்ன இருக்குது? ஏ இருக்குது, நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸ் இருக்குது, ப்ளஸ் பி இருக்குது. இல்லை எனக்கு இது மாதிரி எழுத தெரியலனா ஃபஸ்ட்டு நீங்கள் தனித்தனி டேர்ம்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஏஎக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு பிஎக்ஸ். இப்போது ஏஎக்ஸ் ஸ்கொயரில் தனித்தனியாக எழுதிக்கோங்க. ஏ இன்ட்டு எக்ஸ் எத்தனை இருக்குது? எக்ஸ், இன்னொரு எக்ஸ் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்ன்றதுனால 2 எக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே பி இன்ட்டு எக்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தில் காமனாக என்ன இருக்குது? ஒரு எக்ஸ் தான் இருக்குது. அதை தான் எடுத்து இங்கே எழுதியிருக்கிறோம். ஓகே, இந்த ஒரு எக்ஸை தான் இங்கே வெளியில் எடுத்து எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்குது? ஏ அண்டு எக்ஸ். இங்கே ஏஎக்ஸாக தான் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன இருக்குது? வெறும் பி மட்டும்தான். அதை எடுத்து இங்கே எழுதியிருக்கிறோம். ஓகே, ஒரு தாட்டியும் இது மாதிரி எடுத்து எழுதாமல் இந்த கொஸ்டினை பார்க்கும் போதே நம்ம இந்த ஆன்சரை எழுத தெரியணும். ஓகேவா? இதுதான் நமக்கு வந்த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 7p ஸ்கொயர் ப்ளஸ் 21q ஸ்கொயர். ஓகே, இப்போது இந்த சம்மை பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, ஐடென்டிட்டியை முதல்ல பார்க்கணுன்ட்டு. இப்போது இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஓகே, 2 டேர்ம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஐடென்டிட்டியில் 3 டேர்ம்ஸ் இருக்குது, இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சூஸ் பண்ண முடியாது நம்மளால். பட் தேர்ட் ஐடென்டிட்டி சூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. பட் இங்கே என்ன பாருங்கள், 7 இந்த இடத்த ஸ்கொயர் பண்ண முடியாது. 7 நம்பரை ஸ்கொயர் பண்ண முடியாது. 21 ஸ்கொயர் பண்ண முடியாது. ஏன்னா ஹோல் ஃபஸ்ட் டேர்மும் ஸ்கொயரில் இருக்கணும், ஹோல் நெக்ஸ்ட் டேர்மும் ஸ்கொயரில் இருக்கணும். அதுமாதிரி செய்ய முடியாது. ஸோ இதுவும் எந்த ஐடென்டிட்டிலையும் வராது. அப்போது காமன் ஃபேக்டர் எதுவோ, ஓகேவா, அதை தான் நம்ம வெளியில் எடுக்கணும். அப்போ காமன் என்ன இருக்குது? அது யூஷுவல் உங்களுக்கு பார்க்க தெரியுதான்னு பாருங்கள். இல்லைனா இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. 7p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு பி எத்தனை இருக்குது? 2p. நெக்ஸ்ட் 21q ஸ்கொயர். 21 நான் எப்பவுமே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் செய்யணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ 3 7s are 21. அப்போ இங்கே என்ன வரும்? 3 இன்ட்டு 7 இன்ட்டு q எத்தனை இருக்குது? 2q. இப்போ இது ரெண்டுத்துல காமன் என்ன இருக்குது? ஒரு 7 இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் காமன் இல்லை. அப்போ இங்கே வெளியில் நீங்கள் என்ன எழுதணும்? 7 தான் வெளியில் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் மீதி என்ன இருக்குங்க? p இருக்குது, இன்னொரு p இருக்குது. ஸோ p ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 7 போயிட்டுனா மீதி என்ன இருக்குங்க? 3 இருக்குது, நெக்ஸ்ட்டு 2q இருக்குது. அப்போ அதை எழுதணும், 3q ஸ்கொயர். ஓகே, இப்போ ஆன்சரை மறுபடியும் எழுதுகிறேன் நான். ஆன்சர் வந்துன்னா 7p ஸ்கொயர் ப்ளஸ் 3q ஸ்கொயர். இதுதான் ஆன்சர் இந்த சம்முக்கு. எப்படின்னா திரும்ப பார்த்துக்கோங்க. இங்கே என்னென்னா 7 தான் காமன். இங்கே பாருங்கள், 7p ஸ்கொயர் 21q ஸ்கொயர் இருக்கா? இங்கே வேரியபிளில் p ஸ்கொயர் q ஸ்கொயர் ரெண்டுமே ஒரே வேரியபிள் இல்லை. அதனால் நம்ம அதை வெளியில் எடுக்க முடியாது. பட் 7 21 ரெண்டுமே ஒரே டேபிளில் போகும். எந்த டேபிளில் போகும்? 7 டேபிள். அதனால நம்ம 7 வெளியில் எடுக்கிறோம். மீதி அப்புறம் ஃபஸ்ட் டேர்மில் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன எழுதுவோம்? மீதி இருக்கிறதுலாம் எழுதுவோம். மீதி என்ன இருக்குது? p ஸ்கொயர், அதை எடுத்து எழுதிட்டோம், ப்ளஸ் தென் 7 3s are 21. அதனால் 7 வெளியில் இருக்குது. 7 3s are 21ன்றதுனால 3 வெளியில் உள்ளே எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு q ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கிறோம். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் சம் 2x கியூப் ப்ளஸ் 2xy ஸ்கொயர் ப்ளஸ் 2xz ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்குது. இதுவும் எந்த ஐடென்டிட்டியும் மேட்ச் ஆகலை. ஓகேவா? அப்போ இதில் காமன் டேர்ம்ஸ் மட்டும் பார்ப்போம். காமன் டேர்ம்ஸ் பார்க்க முடியாதவங்க எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ 2x கியூப் இருக்கா? ஸோ 2x கியூப் எடுத்துக்கோங்க. 2 மொத்தம் எக்ஸ் எத்தனை இருக்குது? எக்ஸ் கியூப் 3. அப்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எடுத்துக்க எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் 2xy ஸ்கொயர். இதையும் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எத்தனை ஒய்? ஒய் ஸ்கொயர், அதாவது 2y. நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் 2xz ஸ்கொயர். அப்போது 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2z.
2 செட். இப்போது இதில் காமன் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். காமன் வந்து 2 இருக்குது. காமன் ஃபேக்டர் 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு காமன் செட் இருக்குது. இப்போ அதை தான் எடுத்து நம்ம எழுத போகிறோம். காமனாக என்ன எடுத்தோம்? 2x. அதை எடுத்து வெளில எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் மீதி பெண்டிங் என்ன இருக்குது? மீதி ரிமைனிங் 2x இருக்குது ஃபஸ்ட் டேர்மில். அப்போ அதை எப்படி எடுத்து எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா ஒரு எக்ஸ் வெளில எடுத்து எழுதிட்டோம், மீதி இருக்கிறது 2x. ஸோ எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 2y இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் நெக்ஸ்ட் எத்தனை z இருக்குது? தேர்ட் டேர்மில் 2z பாருங்க, 2z இருக்குது, வேறு எதுவும் ரிமைனிங் இல்லை. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் z ஸ்கொயர். ஓகே, இதுதான் ஆன்சர். இது மாதிரி தான் எப்பயுமே ஃபேக்டரைஸ்னு கொடுத்தாங்கன்னா காமன் டேர்ம்ஸ் எதனா இருக்கான்னு பார்க்கணும், அதை எடுத்து வெளியில் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி எதனா மேட்ச் ஆகுதா பார்க்குறோம். ஓகே, இதில் எந்த ஐடென்டிட்டி வரல, வெறும் காமன் ஃபேக்டர்ஸ் மட்டும் வெளியில் எடுத்து எழுதியிருக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் am ஸ்கொயர் ப்ளஸ் bm ஸ்கொயர் ப்ளஸ் bn ஸ்கொயர் ப்ளஸ் an ஸ்கொயர். ஓகே, இங்கே 4 டேர்ம்ஸ் இருக்குது. இப்போது இந்த 4 டேர்மை நம்ம ரெண்டு டேர்மாக குரூப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் ஒன்று, அப்புறம் நெக்ஸ்ட்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம்ஸ் ஒன்றா குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இதுவும் குரூப் பண்ணியாச்சா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ்லையும் காமன் என்ன இருக்குது? எம் ஸ்கொயர். அப்போ காமனான இருக்கிறத வெளில எடுக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ எம் ஸ்கொயர் வெளியில் எடுத்திருக்கோம். எம் ஸ்கொயர் வெளியில் எடுத்துகிட்டு மீதி ரிமைனிங் என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? பி. அவ்வளோதான். அப்புறம் ப்ளஸ் இப்போ லாஸ்ட் 2 டேர்ம்ஸில் பாருங்கள், இந்த 2 டேர்மில் எது காமனாக இருக்குது? என் ஸ்கொயர். ஸோ என்ன வெளியில் எடுத்து எழுதிக்கலாம்? இன்ட்டு பி ப்ளஸ் ஏ. ஓகே, இப்போது 2 இடத்துலையும் பாருங்கள், இங்கே ஏ ப்ளஸ் பி இருக்குது ப்ராக்கெட்குள்ளார, இங்கே பி ப்ளஸ் ஏ இருக்குது. ரெண்டும் ஒன்று தானே, ஏ ப்ளஸ் பினாலும் பி ப்ளஸ் ஏனாலும் ஒன்று தான். எப்படி 2 + 1னாலும் 1 + 2னாலும் ஒன்றுன்ற மாதிரி. ஓகே, பட் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை திரும்ப நான் கரெக்டாக திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். இங்கே எம் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு எழுதிப்போம், ப்ளஸ் என் ஸ்கொயர். இந்த பி ப்ளஸ் ஏவியும் பி ப்ளஸ் ஏவியும் நம்ம ஏ ப்ளஸ் பின்னே எழுதிப்போம். ஏன்னா ரெண்டும் ஒன்று தான் இல்லையா, உங்களுக்கு கரெக்டாக அப்போ தான் புரியும். இப்போ பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஒன்றா இருக்கா? ஸோ அப்போது இந்த இடத்துலையும் காமனாக என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் பி. காமனான இருக்கிறத வெளியில் எடுக்கணும் இல்லையா எப்பயுமே, அதனால் ஏ ப்ளஸ் பி வெளியில் எடுத்துப்போம். மீதி ரிமைனிங் என்ன இருக்குது? எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் இருக்குது, அதையும் எடுத்து வெளியில் எழுதிக்கலாம். ஸோ எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர். அவ்வளோதான். ஓகே, இவ்வளோதான், சிம்பிள் இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் lm + l + m + 1. ஓகே, இங்கே lm + l ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, இதில் காமனாக என்ன இருக்குது? எல் இருக்குது. இப்போ அதை எடுத்து வெளியில் எழுதிக்கணும். எல் இன்ட்டு மீதி ரிமைனிங் என்ன இருக்குது? எம் ப்ளஸ் எல் வெளியில் எடுத்ததுனால இங்கே 1ன்னு எடுத்து எழுதிக்கணும். ஓகே, பாருங்கள், எல் இன்ட்டு 1 எல் தானே வரும், அதனால் இங்கே 1ன்னு எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் 2 டேர்ம்ஸை பாருங்கள், எம் + 1. இங்கே எதுவும் காமனாக இல்லை, எதுவுமே காமனாக இல்லாட்டி அப்போது அங்கே 1ன்னு எடுத்து எழுதிக்கணும். ஸோ ப்ளஸ் 1. மீது என்ன இருக்குது? எம் ப்ளஸ் 1. நான் சொன்ன மாதிரி தான், எம் ப்ளஸ் 1 இன்ட்டு எம் என்னவாக இருக்கும்? 1 இன்ட்டு எம் 1 எம் 1 இன்ட்டு எம் எம் 1 இன்ட்டு 1 1. ஓகே, அதனால தான் இங்கே 1 காமனாக நம்ம வெளியில் எடுத்துடுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ ப்ராக்கெட்டில் என்ன இருக்குங்க? எம் ப்ளஸ் 1 இருக்குது, இந்த பக்கம் எம் ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ அதுதான் காமன், அதை எடுத்து வெளியில் எடுத்து எழுதிக்கலாம். எம் ப்ளஸ் 1. மீதி இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? எல் இருக்குது, இங்கே 1 இருக்குது. இப்போ அதை எடுத்து எழுதிப்போம், எல் ப்ளஸ் 1. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் y இன்ட்டு ஒய் ப்ளஸ் z ப்ளஸ் 9 இன்ட்டு ஒய் ப்ளஸ் z. இந்த சம்மில் பாருங்கள், ரொம்ப ஈஸி, அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த பக்கமும் ப்ராக்கெட்டில் ஒய் ப்ளஸ் z இருக்குது, இங்கேயும் y ப்ளஸ் z இருக்குது. அப்போ நம்ம டைரெக்டாகவே அதை எடுத்து வெளியில் எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, y ப்ளஸ் z. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிமைனிங் என்ன இருக்குது? y இருக்குது ப்ளஸ் 9 இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கலாம். y ப்ளஸ் 9. அவ்வளோதான், இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் 5y ஸ்கொயர் மைனஸ் 20y மைனஸ் 8z ப்ளஸ் 2yz. 4 டேர்ம்ஸ் இருக்குது. இதை நம்ம ரெண்டு டேர்மாக குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸில் எது காமனாக இருக்குது? இங்கே நம்பரில் பாருங்கள், 5 இருக்குது, 20 இருக்குது. அப்போ ரெண்டுமே 5 டேபிளில் போகுமா? இது 5 1s are 5, 5 4s are 20. அப்போ அந்த காமனாக இருக்கிற
5 வெளியில் எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, 5 வெளியில் எடுத்து எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஒய் இருக்குது. அப்போ காமனாக எத்தனை ஒய் இருக்குது, ஒரு ஒய் காமனாக இருக்குது, அதை எடுத்து வெளியில் எழுதிக்கலாம். ஸோ மீதி ரிமைனிங் என்ன இருக்குது, ஒரு ஒய் மைனஸ் 5 4s are 20ன்றதுனால 4 எழுதணும். ஒய் ஏற்கனவே வெளியில் இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் பார்ப்போம். மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு இங்கே 8 2 இருக்குது இல்லையா, 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ரெண்டுமே எந்த டேபிளில் போகும், 2 டேபிளில் போகும். ஸோ அதை எழுதிப்போம் வெளியில் 2. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, Z இருக்குது, இங்கேயும் Z இருக்குது. இப்போது காமனாக இருக்கிற அந்த வேரியபிளும் வெளில எடுத்து எழுதிக்கலாம், 2Z. மீதி ரிமைனிங் என்ன இருக்குது, 2 4s are எழுதிக்கலாம். ஏன்னா 2 4s are 8 இல்லையா, அதனால் 2 4s are 8 எழுதிக்கணும். Z வெளில இருக்கிறதால எழுத முடியாது. ப்ளஸ் 2 1s are 2, அதனால் 2 ஏற்கனவே வெளில இருக்குது, விட்டுடலாம். மீதி Y இருக்குது. ஓகே, அதை எடுத்து எழுதிக்கலாம். பட் இங்கே இங்கே ஒரு தப்பு இருக்குது, என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே என்ன இது, இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் இருந்தால் உள்ளே வந்து சைன்ஸ் மாறும் இல்லையா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து -8Z இருக்குது. ஓகே, அதில் இருக்கிற 8ல் இருக்கிற 2 தான் வெளியில் எடுத்துட்டோம். அப்போ மீதி என்ன இருக்கணும், 4 இருக்கணும். என்ன -4 தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் +4 இருக்கு. ஏன்னா மைனஸ் வெளியில் இருக்கிறதுனால. மைனஸ் வெளியில் இருந்துச்சுன்னா ப்ராக்கெட்குள்ளே எல்லாம் சைன் மாறும். ஓகே, இங்கே மாற்றிட்டோம். பட் இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ இங்கேயும் மாற்றணும் இல்லையா. இப்போ அதையும் மாற்றணும். தெரிஞ்சுக்கோங்க, நான் ஏன் அப்படி எழுதுனேன்ட்டு. ப்ளஸ் எழுதுகிறோம், பட் மைனஸ் இருக்கிறதுனால திரும்ப சைனை மாற்றணும். ஓகே, அதனால் இப்போ மைனஸ் 2Z × 4 - y. இப்போது ரெண்டு இடத்துல பாருங்கள், இங்கே y + y -4 இருக்குது, ஆனால் இங்கே -y + 4 இருக்குது இல்லையா. அப்போது இங்கேயும் அது ப்ராக்கெட்குள்ளே இங்கே y -4 இந்த மாதிரி இங்கேயும் ப்ராக்கெட்டில் y ப்ளஸில் இருக்கணும், 4ல் தான் மைனஸ் இருக்கணும். ஓகே, அப்போ இப்போ என்ன செய்ய போகிறோன்னு பாருங்கள். 5y × y -4 இங்கே ப்ளஸ்ஸாக ஆக்கிக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதாவது மைனஸை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடணும். இங்கே ப்ளஸ்ஸாக ஆக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு மீதி எல்லாம் அப்படியே எடுத்து எழுதிடுங்க. இங்கே y -4 மாறிடும். எப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் உள்ளே எல்லாம் சைன் மாறிடுதா. நெக்ஸ்ட் பட் இங்கே +y இங்கே -yன்னு இருக்குது, -4 + 4 இருக்குது. இப்போது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற மாதிரி இங்கேயும் மாற்றணும். இந்த சைனை மாற்றணும்னா இந்த மைனஸை நம்ம வெளில கொண்டு வந்துடுறோம். வெளில கொண்டு வந்த பிறகு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்புறம் உள்ளேயும் சைன் மாறிடும். ஓகேவா, இங்கே பாருங்கள், இப்போது இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிட்ட பிறகு ஒய்யோட சைன் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும், 4ஓட சைனு மைனஸாக மாறிடும். ஓகே, இப்போ பாருங்கள், y -4 இருக்கா. அப்போது அந்த காமனான இருக்கிறத வெளில எடுத்து எழுதிப்போம், y -4. இது ரிமைனிங் என்ன இருக்குது, 5y + 2z. அதை எடுத்து எழுதிப்போம், 5y + 2z. ஓகே, இந்த சம் புரியுதா. சரி, இல்லை இப்போ இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்குது இல்லையா இந்த லாஸ்ட் 2 டேர்ம்ஸு, இப்போது இதில் இருக்கிற இந்த 3rd டேர்ம் வந்து கடைசியாக போயிடும், இந்த 4th டேர்ம் இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா, நான் அந்த மெத்தட்லையும் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு புரியுதா பாருங்கள். 5y² - 20y + 2yz - 8z. ஓகேவா, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதோட பிளேஸை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த 4th டேர்ம் 3rd பிளேஸில் வந்துடுது, இந்த 3rd டேர்ம் லாஸ்ட் பிளேஸில் வந்துடுது. ஓகேவா, இப்போது இந்த மெத்தடில் நீங்கள் வந்து சம் போட்டு பாருங்கள். அதே மாதிரி 2 குரூப் பண்ணிக்கோங்க, 2 டேர்ம்ஸும். 5y காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க, மீதி y -4. இங்கே ப்ளஸ் 2z காமனாக இருக்கும், வெளில எடுத்துப்போம். மீதி இங்கே என்ன இருக்குது, y -4. இங்கே y -4 ரெண்டு இடத்துலையுமே காமனாக இருக்க பாருங்க, y -4 அதனால் நீங்கள் அப்படியே எடுத்து y -4 எடுத்துக்கலாம். மீதி ரிமைனிங் என்ன இருக்குது, 5y + 2z. அதை எடுத்து அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, 5y + 2z இதுவும் எழுதலாம். இப்போ உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, இதுதான் இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் 10ab + 4a + 5b + 2. ஓகே, இங்கேயும் வந்து 2 டேர்மாக குரூப் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ், இங்கே ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேயே காமனாக என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போ என்ன காமனாக இருக்குன்னா 2. எப்படின்னா 2 5s are 10, இங்கே 2 5s are 10, 2 2s are 4. ஓகே, அதனால் 2 வெளில எடுத்து எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கேயும் a இருக்குது, இங்கேயும் a இருக்குது, அதனால் அதையும் எடுத்து வெளில எழுதிக்கலாம். இது ரிமைனிங் என்ன இருக்குது, 5 2s are 10ன்றதுனால 5, a வெளியில் இருக்குது, ரிமைனிங் b இருக்குது, ப்ளஸ் 2 2s are 4 இல்லையா, அதனால் 2 வெளியில் இருக்குது, மீதி இருக்கிற 2 இங்கே எழுதிக்கலாம். a வெளியில் எடுத்ததுனால வேறு a இல்லை, அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் இந்த 2 டேர்மில் பார்ப்போம். இந்த 2 டேர்மில் என்ன காமன் இருக்கா? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாட்டி இப்போ 1ன்னு எழுதிக்கணும். 1 தான் வெளில எடுத்து எழுதிக்கணும். மீதி இருக்கிறத அப்படியே ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். ஓகே, இப்போது 2 இடத்துலையும் ப்ராக்கெட்டில் 5b + 2 5b + 2 இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கணும். 5b + 2. நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்குது? 2a + 1. அதை எடுத்து எழுதிக்கிறோம். அவ்வளோதான். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 6xy - 4y + 6 - 9x. ஓகே, இப்போ இங்கே 4 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 2 டேர்மாக குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, 2 டேர்ம்லேயும் காமனாக என்ன இருக்கோ அதை எடுத்து வெளியில் எழுதிக்கலாம். இப்போது இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது, 4 இருக்குது. அப்போ காமனாக எந்த டேபிளில் போகும்? 2 டேபிளில் போகும். அதை இப்போ எடுத்து எழுதிக்கலாம். 2. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன காமனாக இருக்குது? ஒய் வேரியபிள் காமனாக இருக்குது ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸில். அதை வெளில எடுத்து எழுதிப்போம். இப்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே ரிமைனிங் என்ன இருக்குது? 2 3s are 6, 3 எழுதிக்கணும். ரிமைனிங் எக்ஸ் இருக்குது, -2 2s are 4, அதனால் 2. ஒய் வெளில எடுத்ததுனால வேறு எதுவும் காமனாக இல்லை. ஸோ க்ளோஸ் த ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு ப்ளஸ். இப்போ இங்கே 6 இருக்குது, 9 இருக்குது. ரெண்டுமே வந்து 3 டேபிளில் போகும். வேரியபிள் எதுவும் காமனாக இல்லை. ஓகேவா? அப்போது 3 டேபிளில் 6 9 போகிறதுனால 3 வெளியில் எடுத்து எழுதிக்கலாம். 3 2s are 6 -3 3s are 9. எக்ஸு காமனாக இல்லை. ஸோ இங்கே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, பட் இங்கே என்ன பார்க்கலான்னா +3x இருக்குது, இங்கே -3x இருக்குது. -2 இருக்குது, +2 இருக்குது. ஸோ சேமாக ஆக்கலாம். எப்படின்னா இப்போ 2y × 3x - 2 எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. ஆனால் இங்கே மைனஸை காமனாக வெளில எடுத்துப்போம். வெளியில் மைனஸை காமனாக வெளில எடுத்தால் உள்ள சைன்ஸ் மாறுமா? அப்போ இதே மாதிரி இங்கே ப்ராக்கெட்டில் எப்படி இருந்துச்சோ சைனு அதே மாதிரி இங்கேயும் வந்துடும். இப்போ பாருங்கள், -3ன்னு எடுத்து எழுதியிருக்கிறேன். மைனஸை காமனாக எடுத்து வெளில எழுதிட்டேன். இப்போது -3x எப்படி வரும்? +3xாக வந்துடும். +2 வந்து -2ஆக வரும். எப்படி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மைனஸ் வெளில வந்தால் உள்ள சைன் மாறும்னா, இப்போ இங்கே மைனஸ் காமனாக வெளில வந்ததுனால இந்த +2 -2ஆக மாறிடுது. -3x +3xாக மாறிடுது. இப்போது இந்த 2 இடத்துலையும் ப்ராக்கெட்டில் 3x - 2 தான் இருக்குது. ஸோ அந்த காமனாக இருக்கிறத வெளில எடுத்து எழுதிப்போம். மீதி பெண்டிங் இங்கே என்ன இருக்குது? 2y - 3. ஓகே, அதை எடுத்து இப்போ வெளில எழுதிக்கலாம். 2y - 3. ஓகே, அவ்வளோதான். இதில் என்ன டவுட் இருக்கா பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.